அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசு அல்லது ராணுவ ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடுகளா இருக்கு. ஆனால் அவர்களால ஏன் ஈரானை தோற்கடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் எப்படி இந்தியாவோ எப்படி தமிழகமோ அதுபோல ஈரானும் துருக்கியும் நீண்ட வரலாறு கொண்ட நாடு. சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர், அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. ஈராக்கில் செய்தது போல, லிபியாவில் செய்தது போல, ஈவன் சவுதி அரேபியாவிலும் ஏனைய வளைகுடா நாடுகளிலும் செய்வது போல அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த ஒரு சக்தியுமோ அவ்வளவு எளிதாக தங்கள் கை கட்டவர்களுக்கு கீழே கொண்டு வந்து வர முடியாது என்பது உண்மை. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் ஒரு கட்டமைப்புன்னு உருவாச்சு. உண்மையாகவே அந்த கட்டமைப்புன்றது ஈரானிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அந்த கட்டமைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? குறிப்பாக நான் அங்கே பணியாற்றியிருக்கேன். ஈரானை சேர்ந்த பலரும் எங்களுக்கு நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காங்க. அதில் ரொம்ப நாகரிகமான மிகுந்த கல்வி அறிவு பெற்ற மக்களாக இருப்பார்கள். வந்து பணியாற்றும் பொறியாளர்களில் 50% மேலாக பெண்கள் இருப்பார்கள். பெண்களும் எந்தவித இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறமே பெண்கள் நிறைய இருக்காங்க. அது அந்த போக்கு அந்த 1950க்கு முன்பே ஆரம்பமானது. இந்தியாவோடு ஒப்பிட ஈரான் மத ரீதியாக மத நம்பிக்கையில் குறைவான மத நம்பிக்கை கொண்ட நாடாக தான் இருக்குது. ஊர் பூரா மாஸ்க் இருக்குது. மாஸ்கில் எல்லாம் 2 பேரும் 3 பேர் தான் எப்போ பார்த்தாலும். ஃப்ரைடேயே ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான் மாஸ்கில் இருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் NCBHன் பதிப்பாசிரியர் மற்றும் எண்ணெய் எரிசக்தி துறையில் 30 ஆண்டுகள் பணியாற்றிய பொறியாளருமான தோழர் PK ராஜன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஃபைன். இன்றைய அரசியல் சூழல் நம்ம பார்த்தோம்னா சர்வதேச அளவில் ரொம்பவே ஒரு நெருக்கடியான சூழல் நோக்கி தான் போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போர், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு மேலே இந்த போர் அப்படின்றத நீடிக்குது. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசு அல்லது ராணுவ ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடுகளாக இருக்கு. ஆனால் அவர்களால ஏன் ஈரானை தோற்கடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் பலம் வாய்ந்ததா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மேற்காசிய நாடுகள் என்பவற்றில் ஒரு நாடு தான் ஈரான் என்று நமக்கு ஒரு புரிதல் உண்டு. மேற்காசியாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் போன்ற ஒரு நாடு அல்ல என்பது அதிகம் அதை குறித்த புரிதல் இல்லை. ஏனைய நாடுகள் எல்லாம் பிரிட்டன் போன்றவற்றின் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடுகள். ஆனால் ஈரான் எப்படி இந்தியாவோ எப்படி தமிழகமோ அதுபோல் ஈரானும் துருக்கியும் நீண்ட வரலாறு கொண்ட நாடுகள். எனவே அவற்றை மற்ற நாடுகள் போல சிரியாவில் தலையை விட்டு அவர்களை குலைத்து செய்தது போல, ஈராக்கில் செய்தது போல, லிபியாவில் செய்தது போல, ஈவன் சவுதி அரேபியாவிலும் ஏனைய அந்த வளைகுடா நாடுகளிலும் செய்வது போல அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த ஒரு சக்தியுமோ அவ்வளவு எளிதாக தங்கள் கை கட்டவர்களுக்கு கீழே கொண்டு வந்து வர முடியாது என்பது உண்மை. அதற்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. ஈரானுடைய நாட்டிற்கும் ஈரானிய மக்களுக்கும் பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அது பெருமளவுக்கு இங்கு தெரியவில்லை என்பதனால் இது ஆச்சரியத்தை தருவதாக இருக்கிறது. ஈரானை அறிந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஈரான் இந்தியாவின் பரப்பளவில் கிட்டத்தட்ட பாதி பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. மக்கள் தொகை 10 கோடி தான். பரப்பளவில் பார்த்தால் அநேகமாக தென்னிந்தியாவின் மொத்த பரப்பளவுக்கு சமமான பரப்பளவு கொண்ட நாடு. தென்னிந்தியாவின் மொத்த ஜிடிபியை காட்டிலும் அதிக ஜிடிபி மொத்த உற்பத்தி புள்ளி என்பது அதிகம் கொண்ட ஒரு நாடு. அது கிட்டத்தட்ட 8ஆம் 9ஆம் மில்லேனியம் என்பார்கள். 8, 9ஆம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அங்கு மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பது வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிற்குள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியில் வந்த மானுட கூட்டம் இந்தியாவிற்குள் 4 அலைகளாக வந்தது என்பார்கள்.
அந்த 4 அலைகளில் 3 அலைகள் ஈரானின் வழியாக வந்தவர்கள் தான். தமிழ் மொழி என்பதே அந்த ஈரானின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு பகுதியில் உருவானது என்பது கூட ஒரு வரலாறு இருக்குது. மிகுந்த விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. இப்போது பெரும்பாலும் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வந்த மக்கள் கூட்டம் முதல் முறையாக கிளை பிரிந்து, 2ஆக கிளை பிரிந்து, ஒரு கிளை அங்கிருந்து மேற்கே நகர்ந்து ஐரோப்பாவுக்கும், ஒரு கிளை இந்தியாவிற்குள்ளும் வந்த பொழுது, அந்த பிரிந்த முதல் கிளை என்பது இந்தியாவிற்குள் வந்த அந்த கிளையைத்தான் நாமெல்லாம் அனைவருமே அதில் அந்த கிளையின் பகுதி தான். அந்த கிளை பிரிந்த போதே, ஆப்பிரிக்காவில் வந்த போதே மொழி என்பது இருந்திருக்கிறது என்றும் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் கிளை பிரிந்த மொழி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது என்பதெல்லாம் இப்போது சொல்லுகிறார்கள். ஆக கிட்டத்தட்ட நம்முடைய வரலாறுக்கு சமமான அல்லது அதனை காட்டிலுமே கொஞ்சம் அதிகமான வரலாறு கொண்ட நாடு. மார்க்சுக்கு ஆசிரியர் என்று கூறப்படுகின்ற ஏகல் ஈரானியர்கள் தான் உலகின் முதல் தேசிய மக்கள் என்று அவர் சொல்வார். தேசிய இனம் என்ற பதத்தை அவர் பயன்படுத்தவில்லை, ஆனால் கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்வார். தமிழர்களுக்கு ஏகலை தெரியாது, ஏகலுக்கு தமிழர்களை தெரியாது என்பதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட தமிழினம் என்ற அடையாளத்தோடு நம்ம ஒரு 3000 வருஷமாக குறைஞ்சபட்சம் வாழ்ந்திருக்கோம் என்பது போல் அவர்களும் இந்த ஈரானிய அடையாளம் என்பதோடு கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுடைய அந்த தங்களுடைய அடையாளம் குறித்து அவர்களுடைய விழிப்புணர்வு என்பது நம்மை காட்டிலும் இன்னும் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய நீண்ட வரலாறில் இஸ்லாம் என்பது சமீபத்திய முன்னேற்றம் அல்லது மாற்றம் என்று தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 750 கிபி 750க்கு பிறகுதான் அவர்கள் இஸ்லாமிய நாடாக மாறினார்கள். ஆக இஸ்லாமிய நாடாக மாறிய பிறகும் அவர்கள் தங்களை ஈரானியர்களாக, பெர்ஷியன்களாக அடையாளம் காண்பது என்பது தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. பெர்ஷியன் என்பதே அவர்களுக்கு கிரேக்கர்களும் மேற்கு ஐரோப்பியர்களும் வைத்த பெயர் தான். உண்மையில் அவர்கள் தங்களை ஈரானியர்கள் என்றுதான் காலம் காலமாக அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த தேசிய இன உணர்வு என்பதும் தங்களுடைய நாடு, தங்களுடைய பழமை, தங்களுடைய கலாச்சாரம், அதனுடைய தொன்மை என்பது குறித்தெல்லாம் மிக ஆழ்ந்த மதிப்பும் அது மீது மரியாதையும் பிடிப்பும் கொண்ட மக்கள் அவர்கள். இதன் காரணமாக அங்கு ஒரு 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 மிகவும் கொகிசிவான, கொடுத்து பெற்று கொண்டும் கொடுத்துமான ஒரு உறவு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அது பல புதிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டு வரையில் பல்வேறு, எப்படி இங்கே நம்ம சேர, சோழர், பாண்டியர் என்றெல்லாம் சொல்கின்றோமோ அதுபோல் பல்வேறு பரம்பரைகள், அரச பரம்பரைகள் இருந்து 15வது நூற்றாண்டில் இருந்து அவர்களுடைய புதிதாக ஆட்சிக்கு வந்த பரம்பரை நாட்டை நவீனமயமாக்குவதற்கு அப்போதிருந்தே அவர்கள் பணியாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியா போல எந்த ஒரு நாட்டிற்கும் காலனியாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஆனால் எந்த ஒரு காலத்திலும் அவர்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து முழுமையாக சுதந்திரமற்ற நாடாகவும் அவர்கள் இருந்ததில்லை. இப்போ ஐரோப்பாவில் பிரிட்டன், பிரான்ஸ் போன்றவையெல்லாம் ஏற்றம் பெறுவதற்கு முன்பாகவே 15ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய பேரரசாக துருக்கியில் உருவான ஆட்டோமன் எம்பையர் என்பார்கள். அந்த உதுமானிய பேரரசு என்பதும், அன்றைக்கு ரஷ்யாவில் ஓரளவுக்கு பலமோடு உருவாகி இருந்த ஜார் மன்னருடைய ரஷ்ய பேரரசும் இவர்களுடைய நாட்டில் தொடர்ந்து தலையிட்டு இவர்களை பாடாய்படுத்தினார்கள். அவர்களை சமாளிக்கும் முகமாகத்தான் இவர்கள் பிரிட்டனையும் பிரான்ஸையும் அமெரிக்காவையும் தங்கள் நாட்டிற்கு வரவழைத்தார்கள். அது கொஞ்சம் பின்னாடி 17-18ஆம் நூற்றாண்டுக்கு போது அவர்கள் பிரிட்டனோடும் பிரான்ஸோடும் எல்லாம் தொடர்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு முதல் உலகப் போரின் போது பிரிட்டன் இந்த நாட்டையே தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து விட்டது. நேரடியாக ஆட்சி புரியவில்லை, தங்களுடைய மேலாதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வந்து விட்டது. அதற்கு முன்பே அவர்கள் ரஷ்யாவோடும் போர் புரிந்திருக்கிறார்கள், துருக்கியோடும் போர் புரிந்திருக்கின்றார்கள். ஆக கடந்த ஒரு 500 ஆண்டுகளாக தொடர்ந்து படையெடுப்புகளை சந்தித்தவர்களாக, படையெடுப்புகளை எதிர்த்து நின்றவர்களாக, அதனை எதிர்த்து போராடியவர்களாக ஒரு நீண்ட வரலாறு கொண்ட மக்கள் கூட்டம்
என்பதனால வந்து இன்றைக்கு நடப்பது வந்து இந்த வரலாறு தெரிந்தவர்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் அதில் வந்து ஆச்சரியம் இருக்காது. சமீப காலத்தில் அதாவது 17-18ஆம் நூற்றாண்டிலிருந்து அங்கு இருந்த அந்த பகல்வி அரச பரம்பரையின் காலத்தில் மிக நவீனமயமாக்கல் என்பது நடந்து வந்தது. 1908ஆம் ஆண்டு அங்கு எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆளுகையின் கீழ், அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் எண்ணெய் எடுப்பது என்பது நடந்தது. அந்த எண்ணெய் எடுப்பு என்பது அவர்களுடைய நாட்டை மேலும் நவீனப்படுத்தியது. கல்வி, மருத்துவம் போன்றவற்றில் அவர்கள் முன்னேற்றம் கண்டார்கள். ஆனால் இந்த எண்ணெய் வருவாய் என்பது பெரிய அளவு பறந்துபட்ட ஈரானிய மக்களுக்கு பெரிய அளவில் பயன் தரவில்லை. குறிப்பாக நீங்கள் சொல்ல அந்த ஷா மன்னர் அந்த காலத்தில் அந்த ஷா பகல்வி அப்படின்றது அடுத்தடுத்து வரும். நம்ம ஊரில் 1ஆம் ராஜேந்திரன் 2ஆம் ராஜேந்திரன்கிற மாதிரி ஷா பகல்வி, ஷா என்றால் மன்னன் என்ற அர்த்தம். திரும்ப திரும்ப பேர் வந்து ஒரே மாதிரி வரும். ஷா முகமது பகல்வி, ஷா ரஜாப் பகல்வி என்பது போல வரும். அதனால் வந்து என்னன்னா, ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து இந்த பயன், இதனுடைய பயன், இந்த வளர்ச்சி மேம்பாட்டினுடைய பயன் எங்களுக்கு வரவில்லை என்பது என்ற காரணத்தினால் அவர்கள் வந்து பகல்வி அந்த பரம்பரையின் மீதும் அவர்களுடைய ஆட்சியின் மீதும் அங்கு தலையிட்டு இவற்றை செய்து கொண்டிருந்த பிரிட்டானிய ஏகாதிபத்தியத்தின் மேலும் வெறுப்பு கொண்டவர்களாக ஒரு புறத்தில் இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய நவீனமயமாக்கல் என்பது அங்கு ஒரு புறத்தில் பலம் பெற்று வந்து கொண்டிருந்த இஸ்லாமிய அந்த ஷியா முஸ்லீம் இஸ்லாமிய மத குருமார்களுக்கு அவர்களுக்கு அது வந்து எதிர்மறையானது. எல்லா நாடுகளிலும் நிலப்பிரபுத்துவம் என்பதும் மதம் என்பதும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செல்வதாகத்தான் இருக்கும். அதே போல் அது ஈரானிலும் அது ஒரு தான் இருந்தது. இந்த நிலப்பிரபுத்துவ விழுமியங்கள் தளர்ந்து முதலாளித்துவ விழுமியங்கள் வரும்போது பலன் கிடைக்கவில்லை என்பதனால் மக்கள் எதிரிகளாக மாறினார்கள். தங்களுடைய ஆதிக்கமும் அவருடைய கட்டுப்பாடும் தங்கள் கையை விட்டு போகின்றன என்பதனால் மதகுருமார்களும் அந்த ஆட்சிகளுக்கு எதிராக போனார்கள். போதுமான அளவுக்கு வளர்ச்சி மேம்பாட்டு பயன்கள் எல்லோரையும் அடையவில்லை என்பதனால் அந்த மக்களை இந்த மத குருமார்கள் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவது என்பது எளிதாக ஆகிவிட்டது. எப்படி இன்றைக்கு வட இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸும் ஏனைய சங் பரிவார் அமைப்புகளும் அங்கே இருக்கும் மக்களில் பெரும்பகுதியினரை அவர்களுடைய நலனுக்கு எதிரானது என்றாலும் கூட தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர எப்படி முடிகிறதோ அதுபோல தான் அங்கேயும் நடந்தது. நீங்கள் சொல்ல இந்த இஸ்லாமிய குடியரசுன்றதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? ஆமாம், இஸ்லாமிய ரெவல்யூஷன் அப்படின்றத அப்படி தான் புரிஞ்சுக்கணும். என்னென்னா அது வந்து இந்த வளர்ச்சி மேம்பாடு, கல்வி மேலே வளர்ச்சி பெறுவது, இதுவையெல்லாம் சமூகத்தை பாதிக்காமல் ஒரு புறத்தில் வெறும் கிராஜுவேட்டை மட்டும் உருவாக்குவது என்பதாக இருந்து விடாது. இவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அங்கு படிக்கிறார்கள், அங்கிருந்து திரும்ப வருகிறார்கள். ஸோ அப்படி வரும்பொழுது அங்கே ஜனநாயக உணர்வுகள் என்பதும் அதிகமாகும். அதனால் என்ன அப்படின்னா 2ஆம் உலகப் போர் முடிந்ததுக்கு பிறகு அங்கு வந்து ஓரளவுக்கு ஜனநாயகப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் காரணமாக ஜனநாயகப்படுத்தி தேர்தல் நடத்தி மொசாடாக் என்ற அந்த பிரதமர் ஒரு இடதுசாரி, கம்யூனிஸ்ட் இல்லை, இடதுசாரி பிரதமர், அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு கீழே இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர் மறந்து போச்சு, அவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட்னு நினைக்கிறேன். அது மார்க்சிஸ்ட் அடிப்படையிலான கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓரளவுக்கு பலமாக இருந்தது. அவர்கள் இந்த மக்களினுடைய நலன்களை பிரதிபலிப்பவர்களாக, போராடுபவர்களாக இருந்தார்கள். இந்த மொசாடாக் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து அன்றைக்கு பிரிட்டனினுடைய கையில் இருந்த ஈரானிய எண்ணெய் வளம் அனைத்தையும் தேசோடமையாக்கினார். அங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது. அமெரிக்காவின் சிஏயும் பிரிட்டனுடைய M15 இரண்டும் சேர்ந்து அவரை பதவியிலிருந்து நீக்கி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த இடதுசாரியை அவரை மரண தண்டனை அளித்து அவரை கொன்று தீர்த்தார்கள். பல்லாயிரம் பேர் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. பல்லாயிரம் பேரை கொன்றும் தீர்த்தார்கள். ஸோ கொன்றும் தீர்த்து அதுவரையில் ஒரு 2ஆம் இடத்தில் இருந்த இந்த ஷா பகல்வி மன்னரை திரும்பவும் மீண்டும் வந்து கொண்டு வந்து அவரை நிறுத்தினார்கள்.
அது ரொம்ப காலத்துக்கு ஆனால் அது வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பும் இருக்குது, பலமான மத குருமார்களுடைய எதிர்ப்பும் இருந்தது. இடதுசாரிகள் வந்து பலமாக இருந்தாங்க. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டு பொதுவுடைமை இயக்கம் எப்போது ஆரம்பமானதோ அப்போது தான் அங்கேயும் வந்து ஆரம்பமானது. இப்படி இங்கே எம்என் ராய் இவங்கெல்லாம் வந்து மாஸ்கோவில் தாஷ்கண்டில் இருந்து ஆரம்பித்தாங்களோ அதே சமயத்தில் தான் ஈரானிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆரம்பமானது. இந்தியாவில் எந்த அளவுக்கு பலமாக இருந்தாங்களோ அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே அங்கே வந்து பலமாக தான் இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய முன்னெடுப்பு, அவர்களுடைய வழிகாட்டல் இதெல்லாம் சேர்ந்து அந்த புரட்சி வந்து 1979ஆம் ஆண்டு நடந்தது. 79ஆம் ஆண்டு நடந்து ஷா பகல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார். இவர்களுடைய ஆட்சி என்பது நடந்தது. புரட்சிக்கு உதவி சேர்ந்த ஒரு பழைய இராணுவ ஜெனரல் வந்து பிரதமராக ஆனார். பிறகு இவர்கள் ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை, கொமேனியும் வெளியில் இருந்தார். இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கும்போது கொமேனியையும் எக்ஸைல் பண்ணிட்டாங்க. அவர் ஃப்ரான்ஸ்லேயோ எங்கேயோ இருந்தார். அங்கேருந்து அவர் திரும்ப வந்தார். அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மெம்பர்லாம் யாருன்னு பார்த்தா அந்த மத குருமார்கள் மட்டும்தான் அதில் அசம்பிளியில். அதில் இவருக்கு வந்து ஒரு தலைமை பதவி, த கார்டியன் ஆஃப் ஜூரிஸ்ட், சுப்ரீம் லீடர். அதுதான் சுப்ரீம் லீடர்னு வழக்கில், பொது வழக்கில் சுப்ரீம் லீடர் அப்படின்னாங்க. அவருடைய அதிகாரபூர்வமான டைட்டில் என்பது கார்டியன் ஆஃப் ஜூரிஸ்ட். ஸோ அவர்கள் வைத்தது தான் சட்டம் என்பது போல் ஆகிவிட்டது. பாராளுமன்றம் இருக்குது, பாராளுமன்றத்தின் சட்டங்கள், பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம், யார் வந்து பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கலாம் என்பதே இறுதி தீர்மானிப்பது கொமேனியும் அவரது அந்த அந்த மத குருமார்களும் அடங்கிய அந்த சபை என்றுதான் ஆகிவிட்டது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் ஒரு கட்டமைப்புன்னு உருவாச்சு. உண்மையாகவே அந்த கட்டமைப்புன்றது ஈரானிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அந்த கட்டமைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? குறிப்பாக அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக எதுவுமே இல்லை. இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. அது ஒரு அரசியல் சுதந்திரம் தான். இந்திய பொதுவுடைமை இயக்கம் 1948 இந்த சுதந்திரம் என்பதே பொய்யான சுதந்திரம் என்று இந்திய அரசின் மேலே போர் தொடுத்தது. ஸோ இதுதான் வரலாறு. அது அவங்க அது மாதிரி பண்ணது சரியா என்றால் சரியில்லை என்பது தான் அவர்களே வந்த முடிவு, பின்னாடி வந்த முடிவு. 1000 குறைபாடுகள் இருந்தாலும் இது வந்து இந்திய மக்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் எழுப்புவதற்கும் ஓரளவுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்கும் வழிவகுத்தது என்ற வகையில் இது அதற்கு முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது தான் உண்மை அப்படிங்கிறது தான் அவங்க வந்தாங்க. இதே போல தான் அதையும் சொல்லணும். ஆனால் அந்த 1953 மொசடாக் தலைமையில் அமைந்த அந்த அரசு என்பதோடு ஒப்பிடும் பொழுது இது வந்து பிற்போக்கானது தான், அதில் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் இதை காட்டிலும் மோசமான ஒரு நிலைமை நிலவியது என்பதனால அந்த புரட்சி என்பது ஒரு முற்போக்கான விஷயம்தான். என்ன எல்லாரும் சேர்ந்து புரட்சி பண்ணாங்க. ஆனால் வந்து இடதுசாரிகளை காட்டிலும் இந்த மத ஸ்தாபனங்கள், மத தலைவர்களின் கீழே இருந்த மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய செல்வாக்கு அதிகம். அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க எல்லாரையும் திரும்ப 2வது தடவையாக இடதுசாரிகளை, அங்கிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி டுடே பார்ட்டி என்று பெயர், அவர்களை எல்லோரையும் வந்து கொன்று அழித்து விட்டார்கள். பெரும்பகுதியை கொன்று அழித்தார்கள். ஒரு சிறு பகுதி வேறு நாடுகளுக்கு, ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்று அங்கிருந்து இன்றைக்கும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை வந்து முழுமையாக இவர்களால் தங்களுடைய மிகுந்த பழமைவாத பிற்போக்கு கொள்கைகளின் கீழ் முழுமையாக அதனை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியவில்லை என்பது தான் யதார்த்தம். நான் அங்கே பணியாற்றியிருக்கேன். ஈரானில் போய் வாழலை நான். பட் ஈரானில் ப்ராஜெக்ட் நடந்திருக்குது. ஈரானை சேர்ந்த பலரும் எங்களுக்கு நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காங்க. அதில் ரொம்ப நாகரிகமான, மிகுந்த கல்வி அறிவு பெற்ற மக்களாக இருப்பார்கள். அவர் வந்து பணியாற்றும் பொறியாளர்களில் 50% மேலாக பெண்கள் இருப்பார்கள். பெண்களும் எந்தவித இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறமே பெண்கள் நிறைய இருக்காங்க. அது வந்து அந்த போக்கு அந்த 1950க்கு முன்பே வந்து ஆரம்பமானது. அதனால் வந்து மிக ஆழமான முன்னேற்றம் அது. பெண்களுடைய கல்வி என்பதெல்லாம் மிக ஆழமான முன்னேற்றம். ஏன்னா நாடு பெரிய நாடு, அதனால் அவங்க வந்து
மக்கள் மானுட ஆற்றல் என்பது கட்டாயமாக வேணும். அதனால் வேறு வழி இல்லை. அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்கள் வந்து இந்த கல்வியை பரவலாக்குவது என்பதனை அவர்கள் செய்தார்கள். எப்படி இந்திய அரசு ஓரளவுக்கு மக்கள் நலனை அக்கறை கொண்டும் வேறு ஒரு புறத்தில் இங்கு பயிற்சி பெற்ற ஆட்கள் தங்களுடைய உற்பத்திக்கும் தங்களுடைய லாபத்திற்கும் உபரிக்கும் தேவை என்பதனாலும் அதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் வருது, நிர்பந்தம் வருது. அதனால் வந்து அவங்க அந்த வளர்ச்சியை வந்து ரொம்ப காலமாக வந்து அவங்க பெற்று வந்ததுனால பெண்கள் மத்தியிலும் கல்வி வந்து பரவலாக இருந்தது. அவர்கள் இவர்களுடைய பழமைவாத அதிகாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. ஆனால் முழுசாக வந்து போராடவும் முடியல. ஜனநாயகம் என்பது தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் இருப்பது போன்ற அளவில் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்தியாவில் போல் ஈஸியாக வந்து எளிதாக போராட முடியாது என்பதும் ஒரு நிலைமையும் அங்கே இருக்குது. ஆனால் பொதுவாக அமெரிக்க ஊடகங்களும் அல்லது ஐரோப்பிய ஊடகங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார் போன்றவற்றை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களும் அளிக்கும் அந்த சித்திரம், ஈரானிய பெண்கள் எல்லோரும் அந்த கருப்பு புர்காவுக்குள்ளே தான் இருக்கின்றார்கள், நாடே ஒரு கருப்பு, அது போல் இல்லை. அது வந்து ஒரு 10% கூட இருக்காது, 10% கூட. சமீபத்தில் அங்கே போயிட்டு வந்து பத்திரிகையாளர் பேர் மறந்துச்சு, அவர் அங்கே ஒரு 2-3 மாதம் இருந்து திரும்ப இங்கே வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்தியாவோடு ஒப்பிட ஈரான் வந்து மத ரீதியாக மத நம்பிக்கையில் குறைவான மத நம்பிக்கை கொண்ட நாடாக தான் இருக்குது. ஊர் பூரா மாஸ்க் இருக்குது, மாஸ்கில் எல்லாம் 2 பேரும் 3 பேர் தான் எப்போ பார்த்தாலும். ஃப்ரைடேயே வந்து ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான் வந்து மாஸ்கில் இருக்காங்க. ஸோ இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது மத நம்பிக்கை என்பது ஈரானிய மக்களிடத்தில் குறைவாகத்தான் இருக்குது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, தலையில் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி, அது அவங்களுடைய பாரம்பரியமாக வருது. இந்தியாவில் இருக்கிற துப்பட்டாயம் போடுறாங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஐரோப்பியர்களுடைய அவர்களுடைய பழக்கம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அதன் அடிப்படையில் எதுக்காக துப்பட்டா போடணும் அப்படின்னா, இல்லை சேலையை கட்டி எதுக்கு இப்படி மறைச்சிக்கணும் அப்படின்னா கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அது மாதிரி இருக்கிறதுனாலேயே அவங்க வந்து பிற்போக்கானவர்கள், புடவை கட்டினவங்கெல்லாம் பிற்போக்கானவர்கள்னு சொல்லிட முடியுமா? தமிழகத்தை எடுத்துங்க, சென்னையை எடுத்துங்க, தமிழகத்தை எடுத்துங்க. இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் கல்வி, பெண்கள் வேலை வாய்ப்பு, பெண்கள் வேலை பார்ப்பது, இது எல்லாத்துலேயும் வந்து மகாராஷ்டிராவை விட, குஜராத்தை விட, இன்னும் டெல்லி, பஞ்சாபை விட, ஹரியானாவை விட தமிழ்நாடு அதிகமாக இருக்கு. ஆனால் உடைன்னு வரும் பொழுது கொஞ்சம் அவங்களெல்லாம் காட்டிலும் கன்சர்வேட்டிவ் தான் சொல்லணும். தமிழகத்தில் பெண்களுடைய உடை பழக்க வழக்கங்கள் இதுவாக முக்கியம். 20ஆம் நூற்றாண்டின் ஆகப்பெரிய உணர்வுன்னா சமத்துவ உணர்வு தான். மற்றதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபேஷனாக இருக்கிறது நாளைக்கு திரும்ப ஃபேஷன் இல்லாமல் போயிடும், இன்றைக்கி ஃபேஷன் இல்லைன்னு சொல்கிறது திரும்ப ஃபேஷனாக வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து உடையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடிப்படை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் சமத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் வந்து முக்கியம். எப்படி தமிழகத்தின் நம்ம பெண்களினுடைய சமத்துவ நிலை என்பது இந்தியாவில் மற்ற எந்த ஒரு பகுதியினுடைய சமத்துவ நிலையை காட்டிலும் மேலானதோ அதுபோல தான் அங்கேயும் இருக்காங்க. சார், இப்போ குறிப்பாக தற்பொழுதைய சூழல் நம்ம பார்த்தோம்னா இந்த மேற்காசிய போரில் வந்து இப்போது அதிக அளவுக்கான தாக்குதல்கள் அப்படின்றத அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்துகிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப நட்பு நாடாகத்தான் இருந்தது. குறிப்பாக அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு பொருளாதார தடைகள், என்ன மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த 40 ஆண்டுகளுக்கு மேல? சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர், அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.